வணக்கம். மான்விலையில் மயக்கம் என்ன? அத்தியாயம் 19. நாட்கள் அதன் போக்கில் செல்ல சங்கரமூர்த்தி அப்புச்சின் முகத்தை கூட காண சகிக்காமல் வலம் வந்தாள் மகிழ்வதனி. அவளின் இந்த செய்கை தனா அப்புச்சி இருவருக்கும் நன்றாகவே புரிய அவளிடம் கேட்கப் போன தன் பேரனை அடக்கினார் அப்புச்சி. அவரே அவளிடமிருந்து ஒதுங்கிக் கொண்டார். கல்லூரி முடிந்து வீட்டுக்குள் நுழைய ஜோஷியர் காலில் அமர்ந்து எதையோ பார்த்து கொண்டிருந்தார். அவர் அருகில் வீட்டின் பெரியவர்கள் மூவரும் அமர்ந்திருந்தனர். அதனை கண்டவளோ இந்துமதி, வித்யா இருவரின் அருகில் சென்று புருவம் உயர்த்தி என்னவென்று வினவ, மணிமேகலுக்கு 7வது மாசம் வளகாப்பு போடணும்ல, அதுக்குத்தான் நாள் குறிக்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவளுக்கு மட்டும் கேட்குமாறு கூறினாள் வித்யா. அதை கேட்டு தலையாட்டியவள் செல்ல பார்க்க அவளின் கையை பிடித்து தடுத்து இந்துமதி தன் அருகிலே நிறுத்தி கொண்டாள். நேரம் செல்ல நல்ல தேதியை குறித்து கொடுத்த ஜோசியர், ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே என்ற நாராயணன் அவருக்கு வழக்கம் போல் கொடுக்கும் தட்சணையை கொடுக்க இன்முகத்துடன் வாங்கி கொண்டார். அட பாவிகளா, நீங்க கொடுக்கறத பார்த்தே ஒவ்வொரு பிட்டு மேல பிட்டு போட்டு சொல்வார் போலயே. இதுக்கெல்லாம் போய் ஜோசியரை கூப்பிட்டு நாளை குறிச்சு தட்சணையை கொடுத்து பணத்தை தான் வேஸ்ட் பண்றீங்க. உங்களையெல்லாம் என்ன பண்ணலாம், எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. உள்ளுக்குள் நினைத்தவாறு மகிழ்வதனி நின்று கொண்டிருக்க அவளை பார்த்து புன்னகித்தவாறு சென்றார் அந்த ஜோசியர். அதன் பின் அவரவர் வேலையை பார்க்க செல்ல தன்னறைக்கு சென்று முகத்தை கழுவி விட்டு மகிழ்வதனி கீழே வர அவளின் எதிரில் வந்தாள் வித்யா. எனக்கா, எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல கேட்டவாறு மகிழ்வதனி அவளை நோக்கி வர, ஆமா மகிழ், உன்னைத்தான் தேடி வந்துட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்ன விஷயம்க்கா? இன்னைக்கு சஷ்டியில, அதான் முருகன் கோயிலுக்கு போகணும். எப்பவும் அக்காவும் நானும் தான் போவோம். இன்னைக்கு அக்கா வரலன்னு சொல்லிட்டாங்க, நீ என் கூட வர்றியா? தனியா போக விட மாட்டாங்க அத்தை. நீ வேற கோவிலுக்கு வரேன்னு வேண்டியிருக்கேன். அவளின் கையை பிடித்து கொண்டு கூற, சரிக்கா வரேன், ஒரு 10 நிமிஷம் புடவை கட்டிட்டு வந்துடுறேன் என்ற மகிழ் தன் அறைக்கு செல்ல விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை அப்புச்சியிடம் பார்த்து கொள்ளுமாறு கூறினாள் வித்யா. அதன் பின் கிளம்பி கீழே வர மாமியாரிடம் சொல்லிக்கொண்டு இருவரும் கிளம்ப டிரைவர் காரினை எடுத்தார். ஏக்கா, 1 கிலோமீட்டர் தூரம் கூட இல்ல, இங்க இருக்கிற கோவிலுக்கு போக எதுக்குக்கா காரு கேட்டவாறு ஏற சிறு புன்னகையை மட்டுமே பதிலாய் கொடுத்தாள் வித்யா. அவளுக்கு தெரியும் இதுக்கு தன்னால் பதில் கூற முடியாது என்று. அதனால் இருவரும் அதன் பின் அமைதியாகவே வர 10 நிமிஷத்தில் பேருந்து நிலையம் அருகில் இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்றடைந்தனர். சாமிக்கு செலுத்த பூ மாலை வாங்கிய இருவரும் உள்ளே செல்ல, இந்த கோவில்ல மட்டும்தான் இப்படி வித்தியாசமா கட்டியிருக்காங்க, ஒரு காம்பவுண்ட் சோறு கூட இல்ல, இவ்வளோ பெரிய கோவில புதுப்பிக்கலாம்ல, பாருங்க எவ்வளோ அழகா பழசம் சூப்பரா இருக்குது வித்யாவிடம் கூறியவாறு சன்னதியின் முன் வந்து நின்றனர். இந்த கோவில் நம்ம அப்புச்சி பறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தும் இருக்கான் கூறிய வித்யா ஐயரிடம் அர்ச்சனை பொருட்களை கொடுத்து வணங்க ஆரம்பித்தாள். இருவரும் சாமி கும்பிட்டு முடித்து சன்னதியில் ஓரிடத்தில் அமர கோவில் மணியும் கந்த சஷ்டி கவசமும் போட்டி போட்டு ஒழித்து கொண்டிருந்தது. அக்கா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் கோயில சுத்திட்டு வந்துடுறேன் என்ற மகிழ் தனக்கு வரப்போவும் ஆபத்து என்னவென்று தெரியாமல் எழுந்து சென்றாள். ஏனோ அன்று கோவிலில் கூட்டம் வேறு சற்று குறைவாகவே இருக்க அவளை அனுப்பிவிட்டு சஷ்டி பாடலை மனதிற்குள் கூற ஆரம்பித்தாள் வித்யா. கோவிலை வேடிக்கை பார்த்தவாறு ஒவ்வொரு சாமியாக வழிபட்டு சுற்றி வர யாரோ ஒருவன் வேகமாய் அவளின் வாயை பின்னிருந்து பொத்தினான். விழிகள் அதிர்ச்சியில் விரிய அவனிடமிருந்து விடுபட போராட முயல அதே நேரம் முகத்தை மூடியவாறு இருந்த மற்றொருவன் அவளை நோக்கி கத்தியுடன் முன்னே வந்தான். அதை கண்டு பதறிய மகிழ்வதனை தன்னை பற்றியிருந்தவனிடமிருந்து தப்பிக்க முயன்று போராட அவளை நோக்கி வந்தவனோ கத்தியை அவள் வயிற்றில் குத்த கண்ணை இறுக்கி மூடினாள். ஒரு நொடி செல்ல தனக்கு எதுவும் நேரவில்லையே என்பதை உணர்ந்து விழித்திருந்தாள் மகிழ்வதனி. குத்த வந்தவனோ அவனின் வயிற்றை பிடித்து கொண்டு தரையில் எழ முடியாமல் உருண்டு கொண்டிருந்தான். அதை கண்டவனோ பற்றியிருந்தவனை தள்ளிவிட்டு தப்பித்து ஓட காப்பாற்றியவனோ அவனை பிடிக்க முயன்றான். இருவரையும் பிடிக்க முடியாமல் போக திரும்பி மகிழ்வதனியை நோக்கி மூச்சு வாங்க வேகமாய் வந்தவன் அவள் எழுவதற்கு உதவி செய்தான். தன்னை கொல்ல வந்தவன் தள்ளிவிட்டது கைமுட்டியில் அடிபட்டு சிறு துளி உதிரம் கசைய, உனக்கு ஒன்னும் இல்லையா மகிழ், அடி எதுவும் பற்றிருக்கா பதறிக்கொண்டு கேட்டான். தன்னை காப்பாற்றிய புதியவனை புரியாமல் கண்டவள், எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா
தயங்கிக் கொண்டு அவனிடம் கேட்க, என்னது, யாரா? ஓய், என்ன மறந்துட்டியா? இல்ல இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கவே இல்லையா? அவனும் சற்று அதிர்ந்தே கேட்டான். நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையே. அது சரி, அப்போ வீட்டுல நான் யாருன்னு உனக்கு சொல்லல, சரிம்மா? நீ அண்ணனா நினைச்சா அண்ணன்னு சொல்லு, ஃப்ரெண்டா நினைச்சா என் பேர் சொல்லியே கூப்பிடு. என் கூட நீ ஒரு 2-3 தடவை மொபைல்ல பேசியிருப்ப, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என் வாய்ஸ் கேட்டு மேலும் அவளை குழம்ப வைத்தான். சிறிது நேரம் யோசித்தவளோ தெரியாதென்று தலையை மட்டும் அசைக்க, மகிழ் சென்று வெறுநேரமானதால் அவளை தேடி வந்தாள் வித்யா. அவள் நிற்பதைக் கண்டதும் மகிழை அழைத்தவாறு முன்னே வந்தாள். கதிரவன் மேற்கு வானில் மறைய ஆரம்பிக்க அதைக் கண்டு பறவைகளோர் இங்காரமிட்டு தன் இருப்பிடத்தை நோக்கி ஓடியது. இருளும் சூழ இதமான காற்று வீச முதுகை காட்டி நின்று கொண்டிருந்தவன் வித்யாவின் குரலை கேட்டதும் திரும்பினான். மகிழின் முன் நின்றிருந்தவனை கண்ட வித்யாவோ விழிகளில் கண்ணீரோடும் முகத்தில் புன்னகையோடும் ஓடி வந்து தன் கணவனின் நெஞ்சில் தஞ்சம் புகுந்தாள். என்னங்க, நீங்களா? வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. விலகி சந்தோஷ துள்ளலுடன் கேட்க, சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் சொல்லல, ஆனா நீங்க எல்லாம் எனக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி கொடுத்துட்டீங்க. செல்லம்மாய் முறைத்தவாறு தன் மனைவியை கண்டு கேட்டான். அவளோ புரியாமல் விழிக்க திரும்பி தன் பின்னிருந்த மகிழ்வதனியை கண்டான் முகுந்தன். முதலாளி ஐயா சின்ன மருமகளுக்கு அந்த வீட்டுல உள்ள பையன் கூட யாரும் தெரியல, அந்த அளவுக்கு நான் இருக்கேன் அவங்க எல்லாரோட மனசுலயும். புருவம் உயர்த்தி கேட்க, ஐயோ என்னங்க இது, இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்க போட்டோ கூட கல்யாண நேரத்துல அவளுக்கு காட்டியிருக்கேனே கூறியவாறு குற்றப்பார்வையுடன் மகிழை கண்டாள். சாரிக்கா, எனக்கு ஞாபகம் இல்ல என்றவளோ முகுந்தனை தவிப்புடன் காண, நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கு ஏமா நீ இப்படி பாக்குற? நான் தான் முகுந்தேன், உன் வீட்டுக்காரன் தனாவோட அண்ணன். இப்ப நான் என்ன வேலை பார்க்கிறேன்? என் வாய்ஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தலையை சாய்த்து கொண்டு கேட்க, பதிலுக்கும் என மெல்ல தலையசைத்தாள். நீங்க எப்போ வந்தீங்க? வித்யா கேட்க, அது நான் இங்கே நடந்ததை கூற வந்தவன் பின் எதையோ யோசித்து, இப்பதான் பஸ்ல வந்தேன், இறங்கினது நீங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள போறத பார்த்தனா அதான் அப்படியே பின்னாடியே வந்துட்டேன். தன் மனைவியின் தோளில் கை போட்டு கொண்டு கூறினான். சரிங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். பதி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான், எவ்வளவு மிஸ் பண்ணனான்னு தெரியுமா உங்களை? சோகமாய் முகத்தை வைத்து கொண்டு கூற, அவன் மட்டும்தான் மிஸ் பண்ணானா? வித்யாவின் வேலைகளை கண்டு கேட்க பதில் கூற முடியாது தன்னவனின் நெஞ்சில் சாய்ந்தாள். அவர்கள் இருவரின் அன்பினை கண்டு மகிழ் நெகிழ, சரி வா சீக்கிரம் போகலாம், வாமா மகிழ் என்றவன் இருவரையும் அழைத்து கொண்டு தன் வீட்டாரை காணும் ஆவலோடு சென்றான். நேரம் செல்ல கார் அவர்கள் வீட்டிற்குள் நுழைய வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள், அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்த வேலையாட்கள், சிறுவர்களை சாய்ந்து சிறுவர்கள் விளையாடுவதை கவனித்துக் கொண்டிருந்த அப்புச்சி என அங்கிருந்த அனைவருமே இறங்கிய முகுந்தனை கண்டு சந்தோஷ மிகுதியில் திளைத்தனர். தன் தந்தையை கண்ட 3 வயது லட்சுமணபதி வேகமாய் துள்ளல் நலையுடன் ஓடிவன அவனைத் தொடர்ந்து சுஜித்ராவும் ஆதியும் ஓடி வந்தனர். தன் பிள்ளைகளை கண்டவனோ எல்லையில்லா பேரானந்தத்தில் மிதக்க முட்டி போட்டு மூவரையும் அணைத்து கொண்டு முத்தமலை பொழிந்தான். சிறுவர்களில் கத்தலில் வீட்டில் உள்ளிருந்த அனைவருமே வர அங்கே அவனை சுற்றி நலம் விசாரிக்க கூட்டமே கூடியது. ஐயா முகுந்தா, ஹேலே முகுந்தா என அனைவரும் அவனை அழைத்தவாறு வர தன் அப்பூச்சியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். அவரின் நலம் விசாரிப்பையும் கேட்டறிந்து தன் நலம் விசாரிப்பையும் கூறினான். சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அண்ணி, முகுந்தனுக்கு ஆராய்ச்சி எடுத்துட்டு உள்ளக்க கூட்டிட்டு வாங்க என்று வெங்கடாச்சலம் அனைவரையும் அனுப்பி வைத்தார். அதன் பின் வீட்டுக்குள் நுழைய, அம்மா எங்க தானா மாதவா இன்னுமா வரல கேட்டவாறு தன் பிள்ளைகளை மடியில் வைத்துக்கொள்ள அவனுக்கு குடிக்க காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் இந்துமதி. தேங்க்ஸ் அண்ணி என்றவாறு வாங்கி கொள்ள, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னல இது, வர்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல நாராயணன் கேட்க, புது பொண்ணு வந்திருக்காங்கல்ல நம்ம வீட்டுக்கு, அதான் அதிர்ச்சி தரலாம் நினைச்சேன். மகிழ்வதனியை கண்டு மென்னகையுடன் கூறினான் முகுந்தன். இங்க பாருமா, என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன். மாதவன் உன் வீட்டுக்கார மாதிரி எல்லாம் இல்லைனா, பார்க்க வேணா கொஞ்சம் டெரரா இருப்பேன், ஆனா பஞ்சு முட்டாய் மாதிரி சாஃப்டா தான் இருப்பேன். எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசுறதுதான் என்னோட கேரக்டர். நீ என்னை முறைப்படி மாமானே கூப்பிடலாம், இல்ல வேண்டானா உன் இஷ்டப்படி எப்படினாலும் கூப்பிட்டுக்கோ. அப்படி கூப்பிட்டா நான் வயசுல பெரியவனா தெரியுவேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி நீ அண்ணன் இல்லைன்னா பேர் சொல்லியே கூப்பிடு, புரியுதானே?
அவளிடம் கேஷுவலாக பேசிக்கொண்டிருக்க, புரியுது, ஆனா பஞ்சு மிட்டாய் மாதிரி சாஃப்டா இருக்கிற உங்களுக்கு எப்படி ஆர்மியில வேலை கொடுத்தாங்க? அதான் புரிய மாட்டேங்குது. யோசனையுடன் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள் மகிழ்வதனி. அவள் கூறியதை கேட்டதும் அனைவரும் அவளை கண்டு ஆச்சரியமாக பார்க்க, உனக்கு தேவையா ஓவர் பில்டப் கொடுக்கணும்னு நினைப்பியா? தன் விரலை தன் முகத்தை நோக்கி நீட்டி முகுந்தன் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான். தன் தந்தையின் செய்கையைக் கண்டு சிறுவர்கள் சிரித்தனர். அனைவரும் சந்தோஷ மிகுதியில் பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் உள்ளே நுழைந்தனர் மாதவனும் தனஞ்சலியனும். தன் தம்பி அண்ணனை கண்டவனோ அவர்களை அணைத்து கொண்டு நலம் விசாரிக்க, அதன் பின் நேரமும் சென்றது. வாங்கி கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் அனைவருக்கும் ஒவ்வொன்றாக கொடுத்தான். தனா மகிழ்வதனி இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து அவர்களின் திருமண பரிசினை கொடுத்து வாழ்த்து கூற புன்னகையுடன் இருவரும் வாங்கி கொண்டனர். அதன் பிறம் இரவு உணவினை முடித்துவிட்டு அவரவர் அழைக்குச் செல்ல தன்னறையில் அமர்ந்திருந்தன. முகுந்தனோ மாலையில் மகிழ்வதனியை காணும்போது நடந்ததை நினைத்து கொண்டிருந்தான். அதே நேரம் கையில் பால் செம்புடன் உள்ளே நுழைந்த வித்யா உறங்கிக் கொண்டிருந்த தன் மகனுக்கு பெட்ஷீட்டை மூடிவிட்டு கணவனின் புறம் வந்து அவனின் யோசனை கண்டவாறே நின்றார். நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு என்ன யோசிக்கிறீங்க மாமா? கேட்க அவளின் கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டான். ஒன்றும் இல்லை, என் செல்ல பொண்டாட்டியை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தன் புறம் திருப்பி அவளின் தோளில் கை போட்டுக்கொண்டு கண்ணடித்து கூற, இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை, என் கூடவே இருந்தால் மட்டும் போதும். தன்னவனை பிரிந்து வாழ்ந்த ஏக்கத்தில் கலங்கி கொண்டு வித்யா கூறினாள். தன்னுயிரானவளை அணைத்து கொண்டு அவளின் ஏக்கத்திற்கு இதமளித்தான் முகுந்தன். நன்றி.